ஹே ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் 8க்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். அண்ட் இதில் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுனா, ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் மற்றும் ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இந்த சிலபஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். சரியான கூற்றுகளை காண்க. ஒரு பொருட்பன்மொழி, சரியான கூற்றுகளை காண்க. இந்த சரியான கூற்றுகளை காண்க, இதில் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ அப்போ என்னென்ன கூற்றெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஆகும். ஒரு பொருளை அல்லது ஒரு கருத்தை குறிக்க வழங்கும் பல சொற்களை குறிக்கும். இணை பெயர் ஒரு பொருட்கிளவி ஒத்த சொல் என்றும் அழைப்பர். நன்னூல் வழங்கும் ஒரு தமிழ் இலக்கண குறியீடு ஒரு பொருட்பன்மொழி. இந்த எல்லா கூற்றுகளும் சரி. அடுத்து இரண்டாவது, இருபொருள் தருக. என்ன கேள்வி? நிறை. இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நிறை அப்படின்னா என்ன பொருள்படுது? சால்பு மற்றும் எடை. சால்பு மற்றும் எடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சரியானது? பின்வருவனவற்றுள் எது சரியானது? மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். இதுதான் சரியானது. மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து நாலாவது கேள்வி, ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது? ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது? நாலாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, பரிசு பாராட்டு. பரிசு பாராட்டு. ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எதுன்னு கேட்டிருக்கோம். நாலாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, பரிசு பாராட்டு. அடுத்து 5, வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. அஞ்சாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, மரம் மற்றும் புலி. அஞ்சாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, மரம் மற்றும் புலி. அடுத்து ஆறாவது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இந்த ஆறாவது கேள்வியில் ஆப்ஷன் சி, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 7, அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஏழாவது கேள்விக்கு, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது. குளிர்ந்தாழ்ந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும். பொருள் இல்லை, இலக்கண குறிப்பு. ஸோ அப்போ ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி. அடுத்தது இரு பொருள் தருக. கேள்வி துளை. ஸோ எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி. எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? துவாரம் மற்றும் தொந்தரவு. எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பின்னு என்ன சொல்கிறோம்? துவாரம் மற்றும் தொந்தரவு. சரி. அடுத்து 9வது கேள்வி, சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு 9வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, சொல்கின்றேன். சொல்கின்றேன். அடுத்து 10வது கேள்வி, ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, மாடு மனை. மாடு மற்றும் மனை. அடுத்து 11வது கேள்வி, இருபொருள் தருக. வேண்டல் அப்படின்னா இருபொருள் என்னன்னு பார்க்குறோம். 11வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, விரும்புகை மற்றும் விண்ணப்பம். விரும்புகை மற்றும் விண்ணப்பம். அடுத்து 12வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. ஸோ அப்போ 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, எனக்கு கூட உங்களை போல ஆட வேண்டும் என்று ஆசை. சரி. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ சொன்னோம். 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 13வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி எனது பன்னிசை. ஆப்ஷன் பி, பன்னிசை. அடுத்து 14, இருபொருள் தருக. முறைமை அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். 14வது கேள்விக்கு முறைமை, அதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, கட்டளை மற்றும் உரிமை. கட்டளை மற்றும் உரிமை. 14க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 15வது கேள்வி, ஊர் பெயரின் மறுவை எடுத்தெழுதுக. ஊர் பெயரின் மறுவை எடுத்தெழுதுக. 15வது கேள்வி என்ன சொல்கிறோம்? புதுச்சேரி. புதுச்சேரியில் 15க்கு ஆப்ஷன் டி, புதுவை அப்படின்னு சொல்கிறோம். புதுச்சேரிக்கு ஆப்ஷன் டி, புதுவைன்னு சொல்கிறோம். அடுத்தது இருபொருள் தருக. இருபொருள் தருகையில் 16வது கேள்வியில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோன்னா, அதாவது கேள்வி என்னன்னா உரம்.
உரம் அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் தரணும். 16க்கு ஆப்ஷன் சி வலிமை மற்றும் எரு. வலிமை மற்றும் எரு 16 ஆப்ஷன் சி. 17 பொறுத்துக. 17வது கேள்வியில் அதாவது கீது, இலை, உலகம், சாப்பிட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பொறுத்துக 17க்கு ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. இப்போ கீது அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் இலை அப்படின்னா இலை அப்படின்னு அர்த்தம். அதுபோல் உலகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உலகம். சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். சரி, இதெல்லாம் பதில் புரியுதுன்றிருக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 17க்கு. அடுத்து 18 இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. 18வது கேள்விக்கு ஆப்ஷன் டி வாயு மற்றும் நெருப்பு. இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. வாயு மற்றும் நெருப்பு. சரி, அதுபோல் அடுத்தது 19வது கேள்வி வலுவற்ற சொல்லை காண்க. வலுவற்ற சொல்லை காண்க. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஒட்டடை. 19வது கேள்வி ஆப்ஷன் சி ஒட்டடை. அடுத்து 20வது கேள்வி இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. 20வது கேள்விக்கு வன்மை. வன்மைக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ ஈகை மற்றும் வலிமை. ஈகை மற்றும் வலிமை. வன்மை அப்படின்னா என்ன சொல்றோம்? ஈகை மற்றும் வலிமை. அதுபோல் அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. 21வது கேள்விக்கு ஆப்ஷன் பி என்ன சொல்றோம்? பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 21க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 22வது கேள்வி மது இருபொருள் தருக. மது. அப்போ 22வது கேள்விக்கு அது வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறோம்? தேன் மற்றும் கல். தேன் மற்றும் கல். அதுபோல் அடுத்தது பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு. 23வது கேள்வி பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு. பானை வனைதல். பானை வனைதல். 23க்கு ஆப்ஷன் சி. 24 சொல் இருபொருள் தருக. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டின்னு என்ன சொல்கிறோம்? நெல் மற்றும் பதம். நெல் பதம். அதை வந்து ஒரு சொல் இருபொருள் தருக. ஓகே, சொல் இருபொருள் தருக இல்லையா? சொல் இருபொருள் நெல் மற்றும் பதம். சரி, அடுத்தது 25 பிழையற்ற தொடரை கண்டறிக. 25வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இடப்பக்க சுவரில் எழுதாதே. இடப்பக்க சுவரில் எழுதாதே. 25க்கு ஆப்ஷன் பி. 26 சரியான இணையை கண்டறிக. 26க்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்னது? அலை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தயிர் மற்றும் பிசை. அதுபோல் 27க்கு பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அப்போ 27க்கு ஆப்ஷன் ஏ. ஏன்னு என்ன சொல்கிறோம்? அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். 27க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 28 பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. 28க்கு ஆப்ஷன் சி காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். 28வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அதுபோல் 29 நாடி இருபொருள் தருக. நாடி அப்படின்னா இருபொருள் தருக. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து மற்றும் தேடி. ஆராய்ந்து மற்றும் தேடி. அதுபோல் 30வது கேள்வி திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி வேதாரண்யம். 30வது கேள்வி திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது எது? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வேதாரண்யம். அதுபோல் 31 எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. 31வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 மட்டும். அப்போ 1 என்னது? நானும் அவனும் உள்ளே சென்றோம். அதுபோல் அடுத்தது 4வது என்னது? ஏன் முடியாது. ஏன் முடியாது. அவ்வளோதான். இருபொருள் தருக. 32வது கேள்விக்கு கேள்வி என்னது? விளக்கு. விளக்கு. அப்போ 32வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அகல் விளக்கு மற்றும் தெளிவுபடுத்து. அகல் விளக்கு மற்றும் தெளிவுபடுத்து. அடுத்து 33வது கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தேவக்கோட்டை. தேவக்கோட்டை. இப்போ 33க்கு ஆப்ஷன் பி தேவோட்டை. தேவோட்டை. அடுத்து 34 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்துடுங்க. இப்போ 34க்கு ஆப்ஷன் பி இதை கொடுத்து விடுங்கள். அடுத்து 35 அணிகலன் மற்றும் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிக.
35வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நகை. 35க்கு ஆப்ஷன் சி நகை. அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனென கூட்டிட்டு வரான். அவனென கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனென இல்லை, அவனை கூட்டிக்கிட்டு வரேன். 36க்கு ஆப்ஷன் பி அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். 36க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 37 பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. 37க்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னது? பம்புலி. 37க்கு ஆப்ஷன் பி பம்புலி. அடுத்து 38 கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. 38க்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? முடிவு மற்றும் அங்காடி. முடிவு மற்றும் அங்காடி. முடிவு மற்றும் அங்காடி. ஓகே. அடுத்து 39 சரியான எழுத்து வழக்கை கண்டறி. 39வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்து 40வது கேள்வி கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஓடு. அடுத்து 41 பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். 41வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அடுத்தது 42 இருபொருள் தருக. தாமம். தாமம். 42வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கயிறு மற்றும் பூமாலை. கயிறு மற்றும் பூமாலை. அடுத்து 43 எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. 43வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 3 மற்றும் 4. அப்போ 3 என்னது? மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். 4வது என்னது? தமிழ்நாட்டுக்கு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். 3 மற்றும் 4 அவ்வளோதான் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்கள். 43க்கு பி. 44 சரியான இணையை தேர்ந்தெடு. பறவை. 44க்கு சி ஞானம் மற்றும் இசை. ஞானம் மற்றும் இசை. ஓகே. அடுத்து 45 பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் சி உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். அடுத்தது பொறுத்துக. 46க்கு ஆப்ஷன் டி 2413. 2413 என்னது? 6 அப்படின்னா வழி மற்றும் நதி. அடுத்து திங்கள் அப்படின்னா மதி மற்றும் மாதம். அதுபோல் ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல் மற்றும் கூரையோடு. நகை அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா சிரிப்பு மற்றும் அணிகலன். ஸோ ஆப்ஷன் டி 2413. அடுத்து 47 எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டல்ல இருந்து வரேன். ரொம்ப தொலைவட்டல்ல இருந்து வரேன். 47க்கு ஆப்ஷன் சி நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன். 48 தில்லை என அழைக்கப்படும் ஊர். 48க்கு ஆப்ஷன் ஏ சிதம்பரம். அடுத்து 49 சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. 49க்கு ஆப்ஷன் பி பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். 49க்கு ஆப்ஷன் பி பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். அடுத்து 50 இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. 50 என்னது? செய் அப்படின்னு சொல்கிறோம். 50வது கேள்வி அதுக்கு ஆப்ஷன் சி செயலை செய் அல்லது வயல் நிலம். செயலை செய் அல்லது வயல் நிலம். 50க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 51 சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. 51க்கு ஆப்ஷன் ஏ எண்ணெய் தேய்த்து குளித்தேன். 51 ஆப்ஷன் ஏ எண்ணெய் தேய்த்து குளித்தேன். அடுத்து 52 திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிக. 52க்கு ஆப்ஷன் டி திண்ணனூர். 52க்கு ஆப்ஷன் டி திண்ணனூர். அடுத்து 53 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்துக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்துக. 53க்கு என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் டி 2413. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? விளைச்சல். விளைச்சல் அப்படின்னா விளைச்சல். அதுபோல் பிடிவாதம் அப்படின்னா பிடிவாதம். விலை அப்படின்னா விலை.
அதுபோல் அடுத்தது வந்து அம்மாசி அப்படின்னா அமாவாசை. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து 54 புதுகை எனும் மருவுச் சொல் குறிப்பிடும் ஊர். 54வது கேள்விக்கு ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. 54க்கு ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. அடுத்து 55 ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. 55வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? அதுபோல் அடுத்தது 56 சரியான கூற்றுகளை காண்க. எழுத்து வழக்கு தொடர். 56வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா என்னது 1 2 அதாவது 1 3 4 1 3 4. ஸோ அப்போ என்னென்னு பார்க்குறோம். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. அதுபோல் 2 இல்லை. 3வது மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். 4வது வரிசையில் ஒழுங்காக நில். இப்போ 1 3 4 தான் ஆன்சர் கொடுக்குறோம். இது 56க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 57 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. 57க்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏன்னு என்ன சொல்கிறோம். அவன் தலையணையில் படுத்தான். அவன் தலையணையில் படுத்தான். அடுத்து 58 இருபொருள் தருக. இதழ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். 58க்கு ஆப்ஷன் சி. சி என்னது கண் இமை மற்றும் உதடு. கண் இமை மற்றும் உதடு. சரி. அதுபோல் அடுத்தது பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. 59வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். கேள்வி என்ன கேட்டிருந்தோம். இன்னைக்கு காத்தால காஃபி குடித்தேன். பதில் வந்து இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். அதுபோல் 60வது கேள்வி செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக. 60வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செங்கை. 61 தவறான கூற்றுகளை காண்க எழுத்து வழக்கில். 61வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 1 3 4. 1 என்னது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது நீயும் புரிந்து கொள். 3 என்னது சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது. 4 வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு வாருங்கள். சரி. 61வது கேள்விக்கு தவறான கூற்றுகளை காண்க. 61க்கு 1 3 4. ஓகே. 62 பொறுத்துக. 62க்கு வந்து ஆப்ஷன் டி 4 1 2 3. 6 அப்படின்னா எண் மற்றும் வழி. ஆழி அப்படின்னா கடல் மற்றும் மோதிரம். தலை அப்படின்னு என்ன சொல்கிறோம். முதன்மை மற்றும் சிறப்பு. அடுத்து மாலை அப்படின்னா பொழுது மற்றும் தார். ஆப்ஷன் டி 62க்கு. அடுத்து 63 சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. 63க்கு ஆப்ஷன் டி உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். அடுத்து 64 இருபொருள் தருக. கூவல் அப்படின்னு படிக்கிறோம். கூவல் அப்படின்னா 64க்கு ஆப்ஷன் ஏ நீர்நிலை மற்றும் பள்ளம். 64க்கு ஆப்ஷன் ஏ நீர்நிலை மற்றும் பள்ளம். அடுத்தது 65 பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. 65க்கு கேள்வி என்னது உங்கூருக்கே அவனை கூட்டிகிட்டு வரேன். 65க்கு ஆப்ஷன் பி உங்கள் ஊருக்கு அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். 65க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 66வது கேள்வி. 66வது கேள்வி என்னது கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இருபொருளை கண்டறிக. 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வயலில் கலை முகத்தின் ஒளி. அடுத்து 67 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா. நீத்துப்பாகம் குடிக்கவா. 67க்கு ஆப்ஷன் டி மேல்கஞ்சி குடிக்கவா. அடுத்து 68 ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கும்பகோணம். 68வது கேள்விக்கு ஆப்ஷன் சி குடந்தை. குடந்தை. அடுத்து பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. 69வது கேள்வி எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. அகம் இச்சொல் தரும் இருபொருளை கண்டறிக. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வீடு மற்றும் மனம். அடுத்து 71 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். 71வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். 71க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 72 இருபொருள் தருக. கால். கால் அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம். கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து கால்வை. கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து கால்வை. 72க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 73 பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. 73வது கேள்விக்கு ஆப்ஷன் சி
எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து 24. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அகழியில் விழுந்து முதலைக்கு அதுவே சொர்க்கம். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அடுத்து 75. பொறுத்துக. என்ன சொல்கிறோம், இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து 75க்கு டி. 4123. திங்கள் அப்படின்னா நிலவு மற்றும் மாதம். மதி அப்படின்னா என்ன சொல்கிறோம், மதி அப்படின்னா நிலா மற்றும் அறிவு. அழகு அப்படின்னா வனப்பு மற்றும் அணி. இசை அப்படின்னா புகழ் மற்றும் இசைவு. ஸோ 75வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4123. ஸோ டெஸ்ட் 8க்கான 75 கேள்விகளுக்கான பதில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். இதே கொஸ்டின்ஸும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனலோட பேர் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டவுன்லோட் பண்ணி அண்ட் இந்த ஆன்சர் கீஸ் எல்லாம் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் வந்து நம்ம வந்து 100 நாள் இந்த புதிய தமிழ் பாட சிலபஸில் வந்து ஒரு நாளைக்கு 70 கேள்வி, அதனால் 7000 கேள்விகள் வந்து தமிழ் வந்து புத்தகமாக நம்ம வந்து கொடுக்குறோம். டைரெக்டாக கொஸ்டின் ஆன்சர்ஸாக அதை வீடியோவாகவும் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கணுன்னா ரூபாய் 799 பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. அதே போல் யூனிட் 6 முன்னாடி வந்து யூனிட் 9 இருந்து இப்போ யூனிட் 6 ஆயிருக்கு. இதில் வந்து 3635 கேள்விகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நம்ம வந்து புத்தகமாக கொடுக்குறோம். இதோட விலை வந்து ரூபாய் 599. இதையுமே நீங்கள் வந்துட்டு இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வீடியோவும் பண்ணியிருப்போம். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது தகவல் போய் சேராதது போல தான் இருக்குது. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி புதிய தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ தட் வந்து அவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக அமையும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.